இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். இறையாளர்களை, இறைவழி நடப்பவர்களே, இறையே இருந்து வழி நடத்துகின்ற ஒட்டுமொத்த சித்தர்களின் தலைவன் அகத்திய பெருமான் இருந்து அற்புதம் நிகழ்த்துகின்ற, அதிசயம் நிகழ்த்துகின்ற, அதாவது உயர்ந்த ஆன்மீக, உயர்ந்த நன்னெறி போதிக்கின்ற, உயர் நல்வழி காட்டுகின்ற, உயர்வான இறையினோட நேரடியான அனுக்கிரகத்தை பெற்றுக் கொடுக்கின்ற, உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற சபை தான் கலியுக தேவ சித்த சபைங்கிற திருநாமத்துல தொடங்கி இப்போ பிரபஞ்சத்துக்கே சபையாக இறை வந்து அமர்ந்து அருளாட்சி செய்கின்ற அற்புதமான வளாகமாக, தளமாக, அமைப்பாக, நகரும் அமைப்பாக நகர்த்தி கிளை சபைகளை அமைக்கின்ற அமைப்பாக, இல் சபைகளையும் வந்து இச்சபைக்கு இணையான ஆற்றலோட இறை அனுக்கிரகம் கொடுக்கின்ற தலமா அமைச்சு கொடுக்கின்ற அற்புதமான இறைபணியை அகத்திய பெருமான் இருந்து ஆற்றுகின்ற, நிகழ்த்துகின்ற உயர்வான ஒரு இறை கூடம், ஒரு சிவக்கூடம், ஒரு சித்தக்கூடம், ஒரு ஞானக்கூடம், ஒரு பொற்கூடம், ஒரு பொன்னம்பல மகா கூடமா இருக்கு இந்த கூடமானது. கூடம் வந்து எங்க இருக்கு, அங்க இருக்கா, இங்க இருக்கா, அந்த தளத்துல இருக்கா, இந்த தளத்துல இருக்கா, பிரபஞ்ச சபை அப்படிங்கிறது உயர் நிலை கொண்ட சித்த நிலை, எதுவுமே இல்லாத நிலையில எல்லாமே இருக்கக்கூடிய நிலையா இருக்கக்கூடிய அற்புதமான நிலையை ஒரு மாந்தன், ஒரு மானிடன் பல கர்ம நிலைகளிலே, பல ஜென்மங்கள் செய்திட்ட பாதிப்பு நிலைகளிலே உழன்ற பொழுதும் இறையின் திருவடியை, சித்தர்களின் திருவடியை, அற்புதமான வாழும் நிலையிலே உள்ள குருமார்களின் திருவடியை உயர்வாக பற்றி, உயர்வாக நம்பி நிற்கின்ற அற்புதமான நிகழ்வுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதமான தலம். வர்றவங்களுக்கும் அந்த மாதிரி அனுகிரகத்தை வந்து இறைவன் வந்து சித்தனுக்குள்ள இருந்து சிவசபை அமைத்து, பிரபஞ்ச சபை அமைத்து, அதுவும் பொற்சமை அமைத்து, பொன்னம்பல மகா சபை அமைத்து, இயல்பிலே வந்து அங்கங்க வடிவமைக்கப்பட்டு இயல்பு நிலைகள் இருந்துட்டாலும் கூட இறை எங்க இருக்கிறான்னா பக்குவப்பட்ட மனசுக்குள்ள, ஒன்றுமில்லாத நிலைக்குள்ள, எதுவும் மற்ற நிலைக்குள்ள இருக்கக்கூடியதான் இறைவன். அந்த நிலையை எல்லாரும் உருவாக்கணும். எல்லாருக்குள்ளேயும் இறைவன் நீக்கமற அமர்ந்திருக்காரு. எல்லாரும் அந்த இறை சபை ஆற்றலோட வளம் வரணும். அப்படி வர வரையில எல்லாரும் இறையாளர்களா இருக்கையில இறை பணி வந்து தடையாக தான் நடக்கும். ஏமாற்ற பணி மிக அதிவேகமாக நடக்கும். அப்படிங்கிற நிகழ்வுக்காக தான் இத்தனை இறை சூட்சமும் இங்கே நடக்கும். இது மாதிரி ஒரு எல்லையில் எத்தனையோ தடவை ஆசிரியர்கள், சித்தர்கள், தேவர்களை வந்து சொன்னாலும் இது மாதிரி ஒரு எல்லையில இருந்து ஒரு சித்தன், ஒரு மனுஷன், ஒரு மானிடன் ஒரு இகலோகத்தில் அத்தனை நிலைக்குள்ளையும் உழன்று கொண்டு எல்லா விஷயங்களோட கலந்து இருந்து ஒரு இறை சித்து செய்யக்கூடிய நிலையில அங்கொன்று இங்கொன்று இருந்தாலும் கூட இயல்புல எளிமையா கண்ணுக்கு தெரிகிற இடத்துல போயிட்டு வரக்கூடிய தூரத்துல பார்த்து பேசக்கூடிய அற்புதமான நிலையில இருக்கக்கூடிய உயர்வான, எளிமையான, ஏற்றம் மிகுந்த மனிதர்களுக்குள் மாற்றத்தை நிகழ்த்துகின்ற அற்புதமான பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை, பிரபஞ்ச தர்மசாலை, பிரபஞ்ச தர்மக்காடு, சிவகாடு, சித்தக்காடு, சித்தர்கள் வனம், சிவவனம் அப்படிங்கிற எண்ணற்ற நாமங்கள்ல சித்தர்கள் அழைத்து மகிழ்ந்திருக்கின்ற அற்புதமான தலம் வந்து உங்க கண்ணுக்குள்ளேயும், காலுக்குள்ளேயும், கைக்குள்ளேயும் வந்து அது நின்ற போதும், அது தோன்றிய போதும், அது உங்களை சுற்றி வளம் வந்த போதும், அதை யாரு
அதோட பெருந்தன்மையை, அதோட பெருமிதத்தை, அதோட இறைமையை, அதோட இறை ஆற்றலை, அதோட ஞானத்தை, அதோட ஈகையை, அதோட இயல்பு நிலையிலே இருந்து இறை ஆற்றக்கூடிய இறை உபதேச நிலைகளை கேட்கக்கூடிய தலமாக இருக்கக்கூடிய அந்த தன்மையை யார் கைவர பெற முடியுதோ அவங்க பெற்று மகிழ்ந்து பயணப்பட்டு வாராங்க. தட்டி விடுறவங்க, இடறி விடுதவங்க, பார்க்காம போகிறவங்களெல்லாம் எந்த நிலையில், எந்த இடத்துல, எந்த தன்மையில் அவங்க உலாவி வந்த போதும் முழுமையான இறையாண்மையை, முழுமையான இறையோட அனுகிரகத்தை பெறாத நிலையில் ஆலயங்கள் தோறும் சென்று பிதற்றி தெரிகின்ற அந்த சித்தர் கூட்டங்களை, பிதற்றி தெரிகின்ற அந்த சித்தர்னு சொல்லிக்கிறத போலி நிலை கொண்ட மாந்தர்களை தேடி அலைகின்ற நிலை தொடர்ந்துகிட்டு இருக்கு. உண்மையான உயர் இறையாண்மைய, உயர் சித்தநெறிய, உயர் ஆன்ம ஈக நல்நெறியை, ஆன்ம ஈக அற்புதமான நிறைவு நிலை கொண்ட பயணத்தை ஆற்றதுக்கு இறை மகா சபை நோக்கி இறை சூட்சமாக நிகழுகின்ற எல்லையிலிருந்து, ஒரு எல்லையில இருந்து பிரபஞ்சத்தை பூரா கட்டுக்குள்ள வச்சு அற்புதமாக வழி நடத்துகின்ற அற்புதமான சிவதலமாக இருக்கக்கூடிய, சிவ பிரபஞ்சமாக இருக்கக்கூடிய, சித்தனுக்குள் ஆற்றலை பகிர்ந்த அற்புதமான தலம் நோக்கி வந்து சித்தனோடைய அனுகிரகத்தையும், சிவப்பிரபஞ்சத்தோட அனுகிரகத்தையும், தேவர்கள் அவரோடைய அனுகிரகத்தையும் ஒட்டுமொத்தமாக பெற உயர்வா பயணப்படுது அப்படிங்கிறது இங்கே வந்து எளிமையாக பயணப்படத்தான் உயர்வா. என்னால் ஒன்றுமில்லை, எல்லாம் இறை செயலே, பஞ்சபூதங்களாக இருந்து வழி நடத்துது. பஞ்சபூதங்களாக இருந்து இமைக்கும் நேரத்துக்கு உள்ளான நேரங்களையும் எனக்கு காற்றா, நீரா, நெருப்பா எல்லா பஞ்ச நிலைகளாக அருளிக்கிட்டு இருக்கு, அனுகிரகம் கொடுத்துக்கிட்டு இருக்கு, வாரி வழங்கிக்கிட்டு இருக்கு, கொடையா கொடுத்துக்கிட்டு இருக்கு, பிச்சையா ஈந்துக்கிட்டு இருக்கு. யாசிக்கின்ற கரங்களுக்கு யாசிக்கும் முன்பாகவே தேவை அறிந்து வழங்கிக்கிட்டு இருக்கு. உறங்கும் நேரத்தில் கூட ஓயாது அது பணியை கொடுக்கின்ற தர்ம பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நிலை அறிந்து எல்லாம் இறை நிலையிலே இருந்து பெறப்படுது. மூச்சு, பேச்சு, காற்று, செயலு அனைத்து நிலைகளும் இறை நிலையிலே இருந்து அருளப்படுகிறது. செஞ்சவன், செய்யாதவன், அறிஞ்சவன், அறியாதவன் எல்லாருக்கும் பிரபஞ்சம் எப்பொழுதும் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அது தீவிரம் அடையும் போது, செய்யா நிலை தீவிரம் அடையும் போது, கொடுக்கா நிலை தீவிரம் அடையும் போது, பெற்ற நிலைகளை எடுத்த இடத்துல வைக்காத போது, பெறாமையை மட்டும் தொடர்ந்து பெற்றுக்கிட்டு வரும்போது, கொடாமையை வந்து கொள்கையா வச்சு வாழ்கின்ற ஈனர்களை, இழிநிலை கொண்ட மாந்தர்களை தேடி பிடிச்சு பிரபஞ்சம் வந்து அவங்களுக்கு கொடுத்த விஷயங்களை எடுக்க தயங்காது அப்படிங்கிற விஷயங்களை அறிவிக்கின்ற அற்புதமான சபை இது. அனைவரும் வந்து உயர்வாக பெறது எப்படி, இடர்களை வெல்வதற்கு எப்படி, இன்னல்களை வெல்வதற்கு எப்படி, துன்பங்கள்ல இருந்து வெளிப்படுறது எப்படி, அதோட இருந்துக்கிட்டு உயர்நிலை அடைவது எப்படி, ஆக்கமான விஷயங்களை அருளால, இறை அருளால, சபை அருளால, சித்தர்கள் அருளால, தேவர்கள் அருளால பெறுவது எப்படி, அதற்கு எத்தகைய பொறுமை வேண்டும், எத்தகைய தன்மை வேண்டும், எத்தகைய வழிநிலைகள் நடக்க வேண்டும், வழிபாட்டு முறைகள் செய்ய வேண்டும் என்கின்ற அற்புதமான நிலையினை அற்புதமான சித்தர்களின் தலைவர் அகத்திய பெருமான் இருந்து ஆதி கைலாய சிவசூட்சம நூல் வழியா அனுக்கிரகம் கொடுத்து இறை அழைத்து பேசுகின்ற நிகழ்வாகவும், சித்தர்கள் தேவர்களையெல்லாம் அழைச்சி பேசுகின்ற நிகழ்வாகவும், அன்னையர்கள்லாம் வந்து ஆசி கொடுக்கின்ற அற்புத நிகழ்வாகவும் இங்கே இறை நிகழ்வாக நடந்துக்கிட்டு இருக்கு. இறை சூட்சமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இறை சித்தா நடந்துக்கிட்டு இருக்கு. இது மகா சித்து, அற்புத சித்து, யுகமாற்ற சித்து. கலந்து கொள்ளுங்க, பயனடையுங்கள். ஓம் அகதீசாய நமக, சிவாய நமக, சிவமகா பாலை சித்த தேவாய நமக, சரவண பவாய, ஓம் நமோ நாராயணாய.